வணக்கம் நண்பா. பனைமரம் ஏற இனி கவலையே இல்ல. எந்த பனைமரத்திலும் ஏறி நண்பா பயணி எடுக்கலாம், நொங்கு வெட்டலாம், எதுனாலும் நண்பா செய்யலாம். ஒரு நாள் வேலை மட்டும் தான். இந்த செட்டிங் பண்ணி வச்சிட்டீங்கன்னா எப்போனாலும் நண்பா ஏறலாம். வாங்க இந்த செட்டிங் பண்றது எப்படி பார்ப்போம். நண்பா இப்போ அந்த பனைமரத்தில் வந்து பயணியை வந்து இறக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கான செட்டிங் வந்து பண்ணி வச்சிருக்கேன். இந்த செட்டிங் பண்ணுறதுக்கு மட்டும் எனக்கு மட்டும் ஒரு 250 ரூபா கயிறுக்கு மட்டும் நண்பா செலவாச்சு. கம்பு வந்து நம்ம தோட்டத்தில் இருக்குது. கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கம்பு மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவே போதும். இதை வந்து கெட்டுறதுக்கு பனைமரத்தில் வச்சு கெட்டுறதுக்கு ஒரு 4 மணி நேரம் வேலை மட்டும் தான் ஆச்சு. நீங்கள் இந்த செட்டிங்கை பண்ணி வச்சிட்டிங்கன்னா நமக்கு இந்த அந்த சீசன் ஃபுல்லாக ஒரு 4-5 மாதம் நண்பா பணம் ஏறதுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. நம்ம பாட்டுக்கு டெய்லி ஒரு ஏணியில் வந்து நம்ம எப்படி ஏறி மேலே வந்து போவோமோ அதே நண்பா ஃபீலிங் தான். நம்ம வந்து ஏணியில் வந்து கையை வச்சு நண்பா மேலே வந்து பிடிச்சிட்டு ஏறிட்டே இருப்போம் பார்த்தீங்களா, அதே ஃபீலிங் மட்டும் தான். மேலே ஏறும் போதும் கீழே இறங்கும் போது நண்பா அதே ஃபீல் மட்டும் தான். நமக்கு வந்து இந்த பனைமரத்தில் ஏறுறதுக்கு தலைநர் நண்பா தேவையில்லை. கால் அதாவது பனைமரம் வந்து வழுக்குதா வழுக்கலையா எதுவுமே தேவையில்லை. இப்போ நண்பா நம்ம மேலே வந்து வந்துட்டோம். இப்போ நம்ம காலில் வந்து பயணி எடுக்க வந்திருக்கோம் நண்பா. உங்களுக்கு அந்த கம்பை வந்து கயிறெல்லாம் வச்சு கட்டுற வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பெரிய வீடியோ போடுறேன். நம்ம பனைமரத்தில் இருந்து பயணி எடுக்கிற வீடியோ எல்லாமே நம்ம வீடியோ சேனலில் வந்து போட்டிருக்கேன், போய் பாருங்கள். வேணா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்கை வந்து கொடுக்குறேன்.